நம்ம அடையாளங்களை தேடி ஓட வேண்டாம். நான் எங்கேயோ தேடி, ஐயோ அங்க போனா இது கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும், இந்த அடையாளங்கள் எல்லாம் தேடி ஓடாதீங்க தயவு செய்து. அங்க போனா எனக்கு இந்த வரம் கிடைச்சிரும், அவர் ஜோமானா இந்த வரம் கிடைச்சோம். வரங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவன இதெல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம சொல்லும் போதே பிசாசுகள் நடுங்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து தேவனுடைய நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும், ஜெபத்துல இருக்கும் போதும், விசுவாசமா இருக்கும் போதும் அடையாளங்கள் நம்மளை தேடி வரும். அடையாளங்கள் நம்மளை தேடி வரும். மறக்காதீங்க தயவு செய்து. இந்த அடையாளங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா கர்த்தர்ல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் புதிய அடையாளங்களை தர வல்லவராயிருக்கிற புதிய அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கும்போது அன்பு இருக்கும், பாவ மன்னிப்பு இருக்கும், இதெல்லாம் வெளிப்படும். ஒருத்தரை மன்னிக்கிறதெல்லாம் நாட் ஈஸி இல்ல, ஈஸியே கிடையாது. அவங்களையே நான் மன்னிக்கணும் முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா நம்ம புதிய அடையாளத்துக்குள்ள இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளால மற்றவங்களை மன்னிக்க முடியும், அன்பு காட்ட முடியும். ஏன் ஆண்டவரே எப்படி அன்பு காட்டுறது? அன்பு காட்ட முடியாத. கொஞ்ச நேரம் நம்ம யோசிக்கலாம், அடுத்த நிமிஷம் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஏசப்பா நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யறாரோ அதுதான். சோ புதிய ஆண்டவருக்குள்ள நம்ம புதிய அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கும் போது புதிய வல்லமையை கர்த்தர் தருவாரு. அதாவது பயத்தின் ஆவிக்கு பதிலாக தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த தெளிந்த புத்தி எத்தனை பேருக்குள்ள இருக்குது? நம்ம பயத்தின் வல்லமை நம்மளுக்குள்ள, நம்ம புதிய வல்லமை நமக்குள்ள இருக்குதுனாக்கா இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு வேதத்துல சொல்லுகிற மாதிரி கர்த்தர் தெளிந்த புத்தியை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேலையில தயவு செய்து யோசிங்க. எத்தனை பேருக்குள்ள நம்ம இந்த புதிய அடையாளங்களுக்காக நம்ம செபித்துக் கொண்டிருக்கிறோம்? புதிய அடையாளங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பழைய அடையாளத்திலேயே, அந்த பழைய கவலையிலேயே, அந்த பழைய போக்குலயே, அந்த பழைய காரியங்களிலேயே நம்மளை தள்ளிக்கிட்டே இருப்பான். நான் தான் சொல்றேனே, ஆவிக்குரிய ஜீவத்துல கர்த்தர் நம்மள அப்படியே புஷ்ன்னு கொண்டு போவாரு. அழகா சூப்பரா இருக்கும். நம்ம எங்க யோசிப்போம்னாக்கா உடனே பழசுக்குள்ள போயிடுவோம். இப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே, அப்படி என்ஜாய், இதான் லைஃப் நல்லா இருக்குதே. இல்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பழைய அடையாளத்துக்கும் புதிய அடையாளத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க முடியாது. சோ இந்த பழைய அடையாளத்துக்குள்ள நீங்க வரும்போது ஆவிக்குரிய சரிவுகளை பார்ப்பீங்க, ஜபத்தின் சரிவுகளை பார்ப்பீங்க, வேத வாசிப்பின் சரிவுகளை பார்ப்பீங்க. அதனால இந்த பழைய அடையாளங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, புதிய அடையாளத்துக்குள்ள இதை புது சிருஷ்டியா நான் மாத்தினால் ஒழிய என்னை கர்த்தர் புதிய அடையாளத்தினால நிரப்ப முடியாது. அதான் நான் சொன்னல, முற்றுப்புள்ளி ரொம்ப முக்கியம். நம்ம எழுதும் போது நிறைய காரியங்களை எழுதும் போது கதைகளை எழுதுறோம், முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறோம்ல ஒரு கதையை. பழைய கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் நம்ம முடிக்க முடியும்.